நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கும் குருபகவான் அதிபதியாக வருகிறார். தற்போது குருபகவானை வடமேற்கு திசையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நீங்கள் இரவு ஒரு 9 மணி 10 மணிக்குள் வடமேற்கு திசையில் கீழ்வானத்தில் சுக்கிர பகவானும் கொஞ்சம் மேல் சுக்கிரனுக்கு மேலாக குரு பகவானையும் 2 கிரகங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக குரு பகவான் இருக்கும்போது குருவை பார்த்து குரு பகவான் போற்றி, குரு பகவானே போற்றி அப்படின்னு குருவை நீங்கள் வணங்குங்கள். ஏன்னா மேற்கு திசையில் அஸ்தமனத்தை நோக்கி செல்லக்கூடிய குரு பகவான் சிம்மராசிக்கு எப்போதுமே இந்த வருஷமல்ல எந்த வருஷமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மன வருத்தம், சிக்கல்கள், உங்களுடைய கௌரவம் பாதிக்கிறது, உங்களுக்கு அசிங்க அவமானம், கெட்ட பெயர் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனையை குருபகவான் மேற்கே அஸ்தமன நிலையில் செல்லும்போது ஏற்படுத்துவார். கிழக்கே குருபகவான் உதயமாகி நடுவானம் நடு உச்சிவானில் வரும் வரை ஒரு யோகத்தை கொடுப்பார். மேற்கு திசையை நோக்கி அஸ்தமனத்திற்கு செல்லக்கூடிய குரு சிம்மராசிக்கு கஷ்டத்தையே கொடுப்பார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருபகவான் 12 வருடங்களுக்கு பிறகு 12வது வீட்டிலே உச்ச நிலையில் இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்வார். அதிசாரமாக ஒரு 3 மாத காலம் ஜென்ம ராசிக்கு வருவார். கோச்சாரத்தில் 12ஆம் இடமும் ஜென்ம ராசியிலும் குருபகவான் வரும்போது கடுமையான கஷ்ட சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி 12வது வீட்டிலே உச்சம் பெறும்போது சிம்ம ராசி அன்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் திருப்பணி வேலைகளை நீங்கள் தொடங்கலாம். சிம்ம ராசி அப்படின்னால பார்த்திங்கன்னா கோவில் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஊரில் உள்ளூரில் மாரியம்மன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ பிள்ளையார் கோயிலுக்கோ இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட பொறுப்புகள் சிம்மராசி என்பதுக்கு இருக்கும். அது தாத்தா பார்த்துருப்பார், அப்பா பார்த்துருப்பார், நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். சிம்மராசி அப்படின்னாலே சாமி ஆடுறது, குறி வாக்கு சொல்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு உண்டு. 12வது வீட்டிலே குருபகவான் வரும்போது கோவில் திருப்பணிகள் நீங்கள் எடுத்து நடத்தலாம். ஊருக்காக, ஊர் பொதுமக்கள் முன்னேற்றத்திற்காக கோயில் பழைய கோயிலாக இருக்குதுன்னா அதை ஊரில் நீங்கள் வசூல் பண்ணி அந்த திருப்பணிக்கு நீங்கள் கோயில் கட்டலாம். 12வது வீட்டிலே குருபகவான் வரும்போது நீங்கள் சொந்த இடத்தில் உங்கள் வீட்டை பழைய வீடாக இருந்துச்சுன்னா புதுப்பிக்கலாம், பழைய வண்டி வாகனங்கள் இருந்துச்சுன்னா மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம், புதிதாக உங்களுடைய இருப்பிடத்தை மாற்றி அமைக்கலாம். ஏன்னா 12வது வீட்டிலே வரக்கூடிய குரு கண்டிப்பாக அதிகமான செலவுகளை உங்களுடைய சேமிப்பை கரைத்து விடுவார். இருந்தாலும் சிம்மராசிக்கு 8ஆம் அதிபதியாக குரு இருக்கும்போது பெரும்பாலும் நீங்கள் போட்டி பொறாமை மற்றவர்கள் குடிகெடுக்கும் செயல்களில் ஈடுபடாமல் பார்த்து, அதாவது மற்றவன் கெடுக்கணும், பக்கத்து வீட்டு பக்கத்து நிலத்துக்காரன் காணாமல் போகணும் அப்படின்னு செய்வனை வைக்கிறது, அவர்களுக்கு மாய மந்திரம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் சிம்மராசி என்பவர்கள் குடும்பத்தில் நடக்கும். அது செத்த போனோ பெரிய போனோ உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் பக்கத்து நிலத்துக்காரர்கள் கெடுனோ அப்படின்னு செய்வனை வைக்கக்கூடியவர்கள், மந்திரம் பண்ணக்கூடியவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். சிம்மராசி என்பவர்களுடைய வம்சாவளியாகத்தான் இருக்கும். சிம்மராசிக்கு 8ஆம் அதிபதி 12வது வீட்டிலே உச்ச நிலையில் செல்லும்போது பயணங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு 20 கிலோமீட்ரு 50 கிலோமீட்ரு டூ வீலரில் பயணம் செய்கிறது, இரவு நேரங்களில் வெளியூர் வெளிநாடு ரயில்லையோ பஸ்லேயோ விமானத்திலேயோ பயணம் செய்யும்போது உங்களுடைய உடைமைகளை, தங்க நகை, உங்களுடைய பொருட்களை பத்திரமா பார்த்துக்கணும். சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே குருபகவான் உச்ச நிலையில் செல்கிறார். இப்போ கண்டிப்பாக உங்களுடைய அதிகாரம், ஆணவம் இதெல்லாம் மட்டுப்படும்.
நீங்கள் வந்து மற்றவர்கள் பேச்சை கேட்டு செயல்படக்கூடிய சூழ்நிலை சிம்மராசி என்பதற்கு இந்த காலகட்டம் இருக்குது. கண்டிப்பாக வந்து குடும்ப நபர்கள் சொல்படி கேட்டு சிம்மராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகள் முதலாளிகள் சொல்படி கேட்டு நீங்கள் வந்து செயல்படுவது நல்லது. ஏன்னா கோச்சாரத்தில் 12வது வீட்டில் குரு வரும்போது நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது சிம்மராசிக்கு உகந்ததாக இருக்கும். சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 5ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தை பாரி செய்கிறார். 4வது வீட்டை குரு பாரி செய்யும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் பள்ளி படிப்பாக இருக்கலாம், கல்லூரி படிப்பாக இருக்கலாம், படித்து கொண்டிருப்பவர்கள் உயர்கல்விக்காக வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து நீங்கள் வந்து செல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கணும். விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா படிப்பில் வந்து அதிக மார்க் வாங்க முடியாது, ஃபெயில் ஆகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சிம்மராசிக்கு 4வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது வீடு மனை நிலம் சொத்து சார்ந்து உங்களுக்கு வந்து செலவுகள் கூடுதலாக இருக்கும். அது வந்து பழைய வீட்டை புதுப்பிக்கலாம், எல்லாம் புதிய வீடு கட்டலாம், புதுசாக கூட வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் கூட வாங்கலாம். அப்படி இல்லைன்னா விவசாய நிலமோ வீட்டு மனையோ வீடோ விற்கணும்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு விற்கலாம். 4வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது வீடு வாடகைக்கு விடக்கூடியவர்கள், விவசாய நிலம் குத்தகைக்கு விடக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு கவனமாக பார்த்து நல்லாளாக பார்த்து நீங்கள் வந்து குத்தகைக்கு விடுவது வாடகைக்கு விடுவது நல்லது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை சிம்மராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய கொஞ்சம் அழுத்தம் கூடுதலாக இருக்கும். உங்களுடைய முதலாளிகளுடைய அழுத்தம் கண்டிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் வந்து அதிகாரமாக தான் இருப்பேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும். கண்டிப்பாக வந்து வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகள் முதலாளிகள் சொல்லுபடி கேட்டு சிம்மராசி என்பர்கள் செயல்படுவது நல்லது. சிம்மராசிக்கு 6வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும், தேவையில்லாமல் பயணங்களை தவிர்க்க வேண்டும். இதனால் வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடும், நோய் நொடி இல்லாமல் பார்த்துங்க. 6வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது வயிற்று வலி இந்த மாதிரிலாம் ஏற்படும். வெளியில் சென்று சாப்பிடக்கூடியவர்கள், ஹோட்டலில் சாப்பிடக்கூடியவர்கள் அதிகம் காரமான உணவுகளை அசைவ உணவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. இல்லைன்னா வந்து வயிறு சார்ந்து குடல் சார்ந்து கிட்னி சார்ந்து பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் சிம்மராசி என்பதற்கு ஏற்பட்டு விடும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை சிம்மராசிக்கு 8வது வீட்டின் மேல் விழுகிறது. இதில் என்ன ஒரு நன்மை அப்படின்னா, உங்களுக்கு சொத்து சார்ந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அதாவது அந்த கேஸ் வந்து முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. புதிதாக நிலம் சார்ந்து சொத்து சார்ந்து வண்டி வாகனங்கள் சார்ந்து சிம்மராசிக்கு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8வது வீட்டை 8ஆம் அதிபதியே பாரி செய்யும்போது அதிர்ஷ்டங்களை நம்புறது, லாட்ரி சீட்டு வாங்கிறது, இன்டர்நெட்டில் போய் சூதாடுறது, வீட்டுக்கு தெரியாமல் அதாவது பெற்றோர்களுக்கு தெரியாமல் பணத்தை வந்து முதலீடு செய்து ஏமாறக்கூடிய சூழ்நிலையும், அதிர்ஷ்டங்களை நம்பி உங்களுடைய பணத்தை இழந்து அதிக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சிம்மராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உண்டு. கண்டிப்பாக வந்து சிம்மராசி என்பர்கள் பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். கிரகங்களை பற்றி, கிரக பெயர்ச்சிகளை பற்றி விரிவாக தெளிவாக வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இதில் வந்து பதிவுகள் சொல்லப்படும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.